திருச்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய மாவட்ட தலைவர் திரு ரெக்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ராஜெக்டுகளை பண்ணலாம்ன்ற யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடிய உதவிகள் நாம் குறைந்து கொண்டே இருக்கிறது. அதாவது ரோடை கிராஸ் பண்ணணும் சரி, மற்ற எல்லா வழிகளிலுமே எங்களை உதாசீனப்படுத்துற மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக ஒரு விழிப்புணர்வை கவர்மெண்ட் மூலமாக உருவாக்கி எங்களுடைய பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளும் அவர் நமக்கு ஈக்குவலாக அவர்கள் நல்ல முறையில் வியாபாரம் பண்ணி தொழில் பண்ணி படைக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்க அரசாங்கம் ஒரு உதவி செய்ய வேண்டும். நாடாளுமன்றத்தில் சார்பாக myself ராஜதர்ஷினி. நான் தர்ஷினி செஸ் அகாடமி இங்கே மதுரையில் வச்சுருக்கேன். ப்ளஸ் என்லைட் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 12 இயர்ஸாக நான் நடத்திட்டு இருக்கேன். ஸோ இந்த என்லைட் ட்ரஸ்ட்டோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான். ஸோ நிறையா ஆர்ஃபனேஜஸ், ஓல்டேஜ் ஹோம், ஸோ நிறையா வில்லேஜஸ்லலாம் அந்த கிட்ஸ் கிட்ட போய் பேசி அவங்களுக்கு என்ன பேசிக்காக தேவைப்படுதோ ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறையா வில்லேஜஸ், இன்டீரியர் வில்லேஜஸ்லலாம் டாய்லெட்ஸ் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் நிறையா பேருக்கு. ஏன்னா அந்த குழந்தைங்க கிட்ட எல்லாம் போய் பேசுறப்போ அவங்க ஸ்கூலுக்கு போக சொல்றீங்க, பட் எங்களுக்கு நைட்லாம் தூங்க முடியல, ரெஸ்ட் ரூம் இல்லை, வெளியில போனா பயமா இருக்கு அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக அதை எடுத்துட்டு போய் கலெக்டர் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு அது மூலியமா நிறைய டாய்லெட்ஸ் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக நிறைய தனியார் ஓல்டேஜ் ஹோம், ஆர்ஃபனேஜஸ்க்குலாம் அடிக்கடி விசிட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் அது போக எஜுகேஷன் சப்போர்ட் வருஷத்துக்கு 60 குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் விஷுவலி பிளைண்ட் அவங்களுக்கு அவங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு அவங்களுக்கு பத்தி, ஊதுபத்தி, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை 3 months ஒன்ஸ் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் க்ராசரிஸை, அப்புறம் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி கிட்ஸ் அவங்களுக்கெல்லாம் சூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன நீடோ மெடிக்கல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கல்வி இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூலில் இந்த 12th செலிப்ரேஷன், 12th இயர் செலிப்ரேஷன் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆடிட்டோரியமே அவங்களுக்கு எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய கிராண்டா இருந்தது. ஸோ நியர்லி 150 பெனிஃபிஷியரி வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு மட்டும் 5.5 lakhsக்கு டொனேட் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ்நாட்டோட கல்வியோட நிலவரம் எப்படி சார் இருக்கு? மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? முக்கியமா தனியார் பள்ளிகளுடைய வளர்ச்சி எப்படி, அரசுக்கு எப்படி போட்டி எப்படி இருக்காங்க? கல்வி மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது
இங்க கல்வியுடைய தரம் வந்து நல்லாவே இருக்கு. அதுக்கு காரணம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷ பாரம்பரியம் நமக்கு இருக்கு. 1750கள்ல இருந்து 70கள்ல இருந்தே இங்க பள்ளிக்கூடங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு வெவ்வேறு மாவட்டங்கள்ல. அதனால இங்க வந்து ஆரம்ப பள்ளிக்கூடங்கள், பிரைமரி ஸ்கூல்ஸ் வந்து அநேகமாக எல்லா மாவட்டங்களிலும், பெரிய மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க வந்துருச்சு. அந்த பாரம்பரியத்துல வந்தனால இங்க வந்து அடிப்படை கல்வி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. ஆனா ஆனா பிரைவேட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, வேறுபாடுகள் இருக்கு. அதை கம்மிப்படுத்துவது எப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அது சம்பந்தமா இன்னைக்கு திரு செந்தில் அவர்கள் இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கிறார். இவர் அமெரிக்கா போய் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்து இங்க ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்துறாரு. அதே நேரத்தில் அவரு வந்து ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சுதான் வந்திருக்கிறாரு. அதனால அவருக்கு 2 எக்ஸ்ட்ரீமும் நல்லாவே தெரியுது. இந்த கேப்பை குறைக்கிறது எப்படி, இது சம்பந்தமா கண்டிப்பாக தமிழக கல்வித்துறை அமைச்சர், பிரைமரி ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் திரு ராஜ்மோகன் அவர்களையும் பார்த்து நாங்கள் ஒரு சில ஐடியாஸ் ஷேர் பண்ணணும்னு இருக்கிறேன். சார், தனியார் பள்ளிகளுக்கு இணையா வந்து அரசு பள்ளிகள் வந்து வளரணும் அப்படின்னா ஒரு எம்பியா அவங்களுடைய நான் வந்து பாராளுமன்ற ஆலோசனை குழு, அது வந்து நான் வந்து எஜுகேஷன் பேஸ் பண்ணி எஜுகேஷன் தான் மினிஸ்ட்ரிக்கு தான் நான் ஆலோசனை குழுவில் இருக்கிறேன். அதனால இப்பதான் நம்ம எம்பி ஆகி 2 மாசம் தான் இருக்கு. அதனால இந்த ஸ்கூல் எஜுகேஷன்ல என்ன மாதிரி சேஞ்சஸை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வரணும் அப்படின்றத இந்த மாதிரி முக்கியஸ்தர்கள், ஏற்கனவே இந்த துறையில பல ஆண்டு காலம் வேலை பார்த்துட்டு இருக்கிற முக்கியஸ்தர்களை கன்சல்ட் பண்ணி தான் இத கட்டடங்கள் கட்டுவதும் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்றது மட்டும் போதாது. அரசுல வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நல்ல கட்டடம் கட்டி கொடுத்தா போதும், கிரவுண்ட் அதெல்லாம் முக்கியம்தான். ஆனா சொல்லி கொடுக்குற வாத்தியார்கள் வந்து அவர்களுடைய முனைப்பு எப்படி இருக்கு, அவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஈடுபாடோட என்ன பண்ண போறாங்க, இதை வந்து பிளஸ் இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து தனியார் பள்ளிக்கூடங்கள்லாம் உடனே அறிமுகமாயிருது. அரசு பள்ளிக்கூடங்கள்ல இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. இன்னொரு மிகப்பெரிய தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பிரச்சனை வந்து என்னுடைய கலெக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம வந்து நிறைய இன்டர்நெட் பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரோம். ஆனா நெட்வொர்க் ரீச் வந்து ரொம்ப பலமா இல்லை. அதனால அது சம்பந்தமாவும் என்கிட்ட கோரிக்கை கொடுத்துருக்குறாங்க. சார், இப்ப தனியார் பள்ளிகளுக்கு வந்து அங்கீகாரம் வழங்குறது வந்து பெரிய அளவுல முறைகள் நடந்திருக்கு. சமீபத்தில் பொதுவான ஒரு புகார் வந்திருக்கு. அதை பற்றி இப்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த 2 மாசத்துல எந்தவித பெரிய நெருக்கடிகளும் இல்லாம இந்த அப்ளிகேஷன்லாம் கிளியர் ஆகிட்டு இருக்குன்னு கேள்விப்படுறேன். மீடியால நிறைய பேர் பேசுறாங்க. அதே போல ரியல் எஸ்டேட் பிசினஸ்லயும் ஒரு சில லெவல்ல கரப்ஷன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு என் கூட கட்சி சார்ந்தவங்க, சொந்தக்காரங்க, பழக்கமானவங்க எல்லாம் சொல்றாங்க. இது வந்து மந்திரிகள் அளவுல அவங்க வந்து ஊழல் தடுக்கணும்ன்ற பெரும் முயற்சியில இருக்கிறாங்க, மந்திரிகள் அளவுல. அதனால நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மந்திரிகளுடைய கமிஷன், ஏற்கனவே மந்திரிகள் இல்லைன்னா பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி வாங்கிட்டு இருந்த பங்கு வந்து குறைஞ்சிருச்சு. இப்ப அரசு ஊழியர்கள் வாங்கிட்டு இருக்கிறது குறையுமா இல்லையான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். தமிழக முதல்வர் வந்து தெளிவா அவர் சொல்ல வேண்டியதை வந்து சட்டமன்றத்துல சொன்னார். கரெக்டா? 2வது பத்திரிகையாளர்களுக்கு என்ன கேள்விகளுக்கு என்ன பதில் வேணுமோ அந்தந்த துறையினுடைய அமைச்சர்கள் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டாரு. இதை தவிர அவருடைய துறைகளுக்கு பதில் சொல்லணும்னா கண்டிப்பா அவரு அதுக்கான பதில்களை வந்து தான் கூட இருக்கிற ஸ்போக்ஸ் பர்சனை வச்சு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எல்லா முதல்வரும் ஒரே மாதிரி பிரஸ்ஸை அணுகணும்ன்றதை நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். மோடி 12 வருஷமா பிரஸ்ஸையே பார்க்கல, அதுக்காக இவரும் அதே மாதிரி இருந்துருவாருன்னு நான் சொல்ல வரல. போக போக அவர் வந்து வேற ஒரு துறையில இருந்து இப்பதான் வந்திருக்கிறாரு. இந்த துறையில இந்த அரசியல்ல இருக்கக்கூடிய நிதி சூழ்நிலை போக போக கண்டிப்பா அவரு பயிற்சி ஆயிடுவாரு, பிரஸ்களை அணுகுவார் கண்டிப்பா. வருகின்ற 20 வந்து பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர்
ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து அந்த தீர்மானத்தை எப்படியாவது கொண்டு வந்து நிறைவேற்ற பிஜேபி வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. ஆமா ஆமா. அதுல காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? நாங்க கண்டிப்பா அதை ஏத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். டீலிமிட்டேஷன் போன தடவை வர்றதையே வந்து, அதாவது விமென்ஸ் பில்லையும் அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் பேசினாங்க. அதுல வந்து விமென்ஸ் பில்லை தனியா கொடுங்க, டீலிமிட்டேஷனை தனியா கொடுங்கன்னு சொல்லி தான் அந்த பில்லை போன அந்த ஸ்பெஷல் செஷன்ல அது வந்து அவுட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த தடவை திருப்பி எங்கிட்ட 4 அங்கிட்ட 4 டிஎம்சில 10 அங்கிட்ட இங்கிட்டுன்னு சொல்லி எம்பிகளை எப்படி ஆட்டையை போட்டு எப்படி இந்த பில்லை நகட்டலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதனால இந்த தொடர் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனா காங்கிரஸ் தீவிரமா பிஜேபியினுடைய உள்நோக்கம் புரிந்து கொண்டு இதை முடிஞ்ச வரைக்கும் நாங்க எதுக்க தான் செய்வோம். ஓகே, தேங்க்யூ.